லால் சலாம் மூவியை ஒரு வழியாக இப்போ ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 2024 பிப்ரவரி 9 இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் டைரக்ஷன் பண்ணியிருந்தாங்க. ரிலீஸ் ஆன ஒரு 3 நாளில் பார்த்தீங்கன்னா தேட்டர்லேருந்து இந்த படத்தை வந்து எடுத்துட்டாங்க. அந்த அளவுக்கு பேடான ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ வந்தது. ஸோ அந்த அளவுக்கு படம் பார்த்திங்க அப்படின்னா ஓடலை. ஸோ இப்போ இந்த அதிலிருந்தே பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ஹார்ட் டிஸ்க்கு காணும், சில சீன்ஸை வந்துட்டு எல்லாம் திருடிட்டாங்க. ஸோ அதெல்லாம் இருந்திருந்தால் படம் வேறு லெவலில் 100 கோடி அடிச்சிருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் வந்து பயங்கரமாக அதுக்கப்புறம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஹார்ட் டிஸ்க்கு கிடைக்கல, அதனால் ஓடிடிலேயே நாங்கள் ரிலீஸ் பண்ணலன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. 1 இயராகவும் இப்படியே போயிட்டு இருந்தது. இப்போ ஃபைனலி பார்த்தீங்கன்னா சன் நெக்ஸ்டியில் இந்த படத்தை ஓடிடியில் இப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க. டேட்டுமே வந்துட்டு ஜூன் 6 வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ நான் இதுவரை பார்த்தீங்கன்னா தியேட்டர் பிரிண்ட்லேயும் பார்க்கல, தியேட்டரில் போயும் பார்க்கல இந்த படத்தை. ஸோ அதனால் ஓடிடியில் எப்போ வரும்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம், அப்படி என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நானும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ உங்களில் யாரெல்லாம் நீங்கள் தியேட்டரில் பார்த்துருந்தாலும் சரி, இல்லை தியேட்டர் பிரிண்டரில் பார்த்துருந்தாலும் சரி, எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பார்க்காதவங்க மோஸ்ட்லி நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸில் இந்த படத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.